மை டியர் டார்லிங்ஸ், ரெடியா? நாங்கெல்லாம் எப்போவோ ரெடிப்பா. அப்போ பாட்டை போட்டுடலாமா? நல்லா தூளா போடுப்பா பாட்டை. ஏங்க உனக்கு என்ன மனசுல சின்ன பொண்ணுன்னு நினைப்பா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க போது பாரு அது. இப்போ என்ன வேணும் உனக்கு? இப்பா அவன் தான் சின்ன பையன், உங்க 2 பேரையும் டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிடுறான். அதுக்கு அப்படியே வந்து நின்றுறதா? இங்க போய் உக்காருங்க. ஓடுற பஸ்ல டான்ஸ் போய் உட்காருங்கக்கா. ஓடுற பஸ்ல டான்ஸ் ஆடாம பின்ன ஒதுங்கி நிக்கிற பஸ்லயா டான்ஸ் ஆடுவாங்க? போடு அப்படி கேளுங்க. டே கமலா, என்னடா இந்த ராகுல் நம்மள நடன காட்சியை பாக்குறதுக்கு கூப்பிட்டான், ஆனா இங்க சண்டை காட்சி நடக்கும் போலியா? என்னமோ ஒண்ணு, சைலண்டா என்ஜாய் பண்ணுவோம். இங்க பாருக்கா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த அம்மா கூட நீ தினம் ஊரை சுத்தி தான் உனக்கு டெய்லி கை கால் வலியெல்லாம் அதிகமா வருது. இப்போ உன்னை இந்த பஸ்ல டான்ஸோ ஆட வச்சு கை காலை உடைக்க பாக்குறாங்க அவங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சும்மா இர, நான் என்ன தெய்னிக்கமா டான்ஸ் ஆன்னு கிடக்குறேன். என் ஃப்ரெண்டு இன்னைக்கு டூருக்கு கூட்டின்னு போறதுனால வந்து ஆசைப்பட்டு ஆடுன்னு சொன்னான். அப்ப நான் ஆட தானே செய்யணும். நீ பேசாத வேடிக்கை பாரு, இல்லைன்னா நீயும் இறங்கி ஒரு 4 குத்து. அப்படி போட அருவேலை. என்ன அலுமையிலே ஆடுறியா? எதுக்கு ஆடி என் கை காலை நான் பறி கொடுக்கறதுக்கா? நீங்களே எதனா பண்ணிட்டு போங்க. முட்டி சேர்த்தவ இறங்கி ஆடுறதுக்கு துப்பு இல்லை, நான் பேச்ச போறதுக்கு. நீ வா சரசம்மா, நம்ம ஆடல ராகல போடுற பாட்ட. எப்படி ஆடா? யோ கேள்விய, டான்ஸ் காம்படிஷன்லயே கூட்டிட்டு போய் விட்டுலாம் போல இருக்குது. உன்ன வேற லெவலு போ. ரோசாட்டிய பின்னி படல எடுத்துட்டீங்க போ. நன்றி. ஊர்ல இல்லாத பெரிய டான்ஸ் ஆட்டாங்க இவங்க. ஏதோ காக்கா வெளிப்பு வந்த மாதிரி கை காலை இழுத்து விட்டுட்டு டான்ஸ். இதுல இந்த அம்மா 4 அடி வச்சுச்சு வரேன்னு. இந்த 5 வச்சுக்கோ. இந்த உத போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? டொப்பரட்டா. சபா ஆண்டியே, ஏன் அழகிங்களா? வாங்க 2 பேரும். ஆடினதும் போதும், அடிச்சதும் போதும். வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, வாங்க ரெஸ்ட் எடுக்க, வாங்க என் சொல்லுங்களா வாங்க. அந்த வந்துட்டோம்ப்பா. நாலுமேல எக்கு புப்ஸ் வேணுமா உனக்கு? அடி வாங்கி ரொம்பிட்டேட போய் கிடப்பேன். எப்ப ராகில இந்த அலுமேலுக்கு கூடு எக்கு பப்ஸ். பாவம் ஏற்கனவே மூக்கே முட்டை பப்ஸ் ஆட்டம் ஆயிடுச்சு. சூப்பர்லக்கா, சான்ஸே இல்ல. பாட்டிங்க சூப்பரா டான்ஸ் ஆடினாங்க. ஆமா அழகா இருந்துச்சு. நம்மளும் ஆடலாமா? ஆடலாம்க்கா. ராகுல் மாமா கிட்ட பாட்டு போட சொல்லலாம். ராகுல் மாமாவா? அடியே கேள்வி, என்னன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு இப்போ நீ? ராகுல் மாமா வாங்கன்னு சொன்னேன். நடிக்காதடியே குட்டி கேள்விய. ராகுல் மாமா வான்னு கூப்பிட்டு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் மாத்தி பேசுறான். மூஞ்ச பாரு அவளுக்கு நல்லா. நடி வேணும் உனக்கு இப்பா? சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஸ்நாக்ஸ் எதனா வேணுமா? ஸ்நாக்ஸும் வேணும். ஆனா நீ பாட்டு போடு மாமா, நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆடலாம். நீ நல்லா சேர்ந்து ஆடலாம். நம்ம டான்ஸ் ஆடலாமா? சரி ஆடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுலாமா? இது பேரு அந்த 2 ஆயங்களே ஆடிட்டு இப்படி தான் டயர்டாகி உட்காந்துருக்குதுங்க. அதுங்களுக்கும் நான் ஸ்நாக்ஸை கொடுத்துட்டேன். நம்மளும் ஸ்நாக்ஸை சாப்பிட்டு பொறுமையா ஆடுவோம். சரியா? பாண்டிச்சேரி போறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. சூப்பர் ஐடியா மாமா. நல்ல பொண்ணு பண்ணி மட்டும் தான். சரி, நான் போய் ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாம் அப்படியே உட்காருங்கன்னா கீழே ஊந்துட போறீங்க. சரிங்க மாமா. குட் கேர்ள்ஸ். சரி, நீங்க உட்காந்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். புது கண்ணாடியா பாத்துக்கோ பசங்களா. சரிங்க மாமா. ஹாய் செல்ல குட்டிங்களா. அட்டா வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கே. என்ன சித்ரா, நீ மட்டும் ஹாய் சொல்லாம இருக்க? நீங்க ஹாய் சொன்னது இந்த செல்ல குட்டிங்களுக்கு தானே? உனக்கும் சேர்த்துதான். ஐயோ, அப்ப எங்க சித்ரா அக்காவும் உங்களுக்கு செல்ல குட்டியா மாமா? நாங்க போய் இதை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவோம். ஐயோ குணா, சின்ன குழந்தைகளா அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாதுன்னு நான் உங்களை மட்டும் தான் செல்லக்குட்டின்னு சொன்னேன். அந்த கவெல்லாம் சொல்லல. ஓகே? அப்படின்னா ஓகே மாமா. யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் அப்போ. ரொம்ப நல்ல பசங்கம்மா நீங்களாம். சரி, நான் போய் உட்காந்துக்கிறேன். மாமா சொல்லு பாப்பா. நீங்க கியூட்டா இருக்கீங்க மாமா. என்னையாம்மா சொல்ற? உங்களை தான் மாமா சொன்னேன். நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. பாரு, ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அடேங்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ் கவி பாப்பா. மாமா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அம்மா எல்லாருக்கும் தேங்க்ஸ்மா. உன் பேரு ஐஷு தானே? ஆமா மாமா. சரி, நல்ல பேருமா. ரொம்ப தேங்க்ஸ்மா எல்லாருக்கும். பசங்களா இப்படி உட்காந்துருங்க, நான் போய் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சரியா?
ஓகேக்கா. என்ன என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. பாடுறா. என்ன பாடுறா, உண்மையிலே தான் கியூட்டா இருக்கீங்க. அப்புறம் நான் சொன்னேன்ல, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்கன்னு. இப்போ அதை நம்புறீங்களா? பாத்தீங்கல்ல, குட்டி பசங்க எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க கியூட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்கன்னு சொல்லுதுங்க. கரெக்டு தான். ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கணும்ல என்ன? அதுவும் இல்லாமல் உனக்கு மாமாங்க வேற நிறைய பேர் இருக்காங்க, அத்தைங்கெல்லாம் வேற இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும்ல? எல்லாருக்கும் பிடிச்சிடுங்க. எங்கள் குடும்பத்துலலாம் யாரும் கருப்பு வெள்ளையெல்லாம் பார்க்கறதில்ல, ஜாதி மதம் பார்க்கறதில்ல. ஏன் நீங்கள் பணக்காரங்களா ஏழையா எதுவும் பார்க்கறதில்ல. மனுஷங்களா மதிப்போம், அவ்வளோதான். எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். நீ சொன்ன மற்ற விஷயம்லாம் ஓகே தான், ஆனால் இந்த கலர் விஷயம் மட்டும்தான் எனக்கு இப்போவுமே உறுத்தலாக இருக்குது. ஏன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபேராக இருக்கீங்க. இப்போ என்னை எப்படி எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு தான் தெரியல. சரி பார்க்கலாம், கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் எடுக்கும்போது இதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல. இந்த கலரெல்லாம் ஒரு விஷயமாவே யாரும் எங்கள் வீட்டில் பார்க்க போகிறதில்ல. அதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பாருங்கள், கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்புவீங்க இந்த சித்ராவை. சரி சரி. ஏ சித்ரா, ஆண்டா வரேங்க்கா. சரிங்க குணா, நீங்கள் போய் உட்காருங்க, நான் உங்களுக்கும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். சரியா? சரி, ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இந்த ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்கு. பார்த்ததுமே சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ரொம்ப லேட்டாக சொல்கிறீங்க. இப்போதான் நல்லா பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். புரியலையே. ஒன்றும் இல்லை, இப்போதான் உன்னை ஃபுல்லாக பார்த்தேன்னு சொன்னேன், அவ்வளோதான். சரி சரி. என்ன சொன்னாலும் நம்புதுப்பா. யாருக்காச்சும் சிக்கன் பப்ஸ் வேணுமா? எனக்கு வேணும். எனக்கும் தான். எடுத்துட்டு வரேன்டா. நீங்க ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடுங்க. என்ன அப்பா உங்களுக்கு வேணுமாப்பா? சித்தப்பா உங்களுக்கு? மாமா உங்களுக்கு? எங்களுக்கு வேணாம்மா, எங்களுக்கு இதே போதும். பிரதீப், அவசரப்பட்டு சொல்லாதப்பா, எனக்கு சிக்கன் பப்ஸ் வேணும். எம்மடி சத்யா, அப்பாவுக்கு ஒரு சிக்கன் பப்ஸ் எடுத்துட்டு வானே. சரிங்கப்பா. எனக்கு வேணாமாண்ணா, என் நண்பன் சொன்னதுதான். சரிங்க சித்தப்பா. நீ சாப்பிட்டியாமா? எல்லாருக்கும் குத்துன்னு இருக்கிற. எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுவேன் சித்தப்பா. சரிம்மா, ரொம்ப நல்ல பொண்ணு நீ. அம்மா, உன் அம்மா சித்தி அவங்களாம் எங்கம்மா? பின்னாடி உட்காந்துருக்காங்க சித்தப்பா. அம்மா கேங் அப்படியே அங்கதான் இருக்காங்க. ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்களே. சரி சரி, அப்படியே உட்காந்துட்டு போட்டோமா, நீ போ. சரிங்க சித்தப்பா, நான் வரேன். மச்சான், ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம்ல நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய தலைங்க எல்லாமே டூருக்கு போறோம். கரெக்டு தான், பெரிய தலைங்கெல்லாம் எல்லாமே தான் போறோம். ஆனா ரொம்ப பழைய தலைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்களேடா முன்னாடி, அவங்க போதாதான். அதுவும் கரெக்டு தான். ராகுல் பார்த்த வேலை தான் அதெல்லாம். ராகுலுக்கு உண்மையிலேயே எல்லாரையும் அரவணைச்சு போற மனசு இருக்கு. அதனாலதான் ஊர்ல இருக்கிறவங்கள போனை போட்டு இங்க வர வச்சிருக்கிறோம். இதுல என் அம்மாவும் வந்திருக்கிறாங்க பாருங்க, அதுதான் பெரிய ஹைலைட்டு. கரெக்ட் தான் மச்சான். ஆனா அத்தை வந்ததுல இருந்து மூச்சை உருனே தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரோஸ் அத்தையும் சரசத்தையும் எவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடினாங்க. அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதானே. அப்படி சந்தோஷமா இருந்துட்டாதான் அவங்க நல்லவங்கள ஆயிடுவாங்களே. அது என்னமோ சரிதான். அட விடுங்கப்பா, எதுக்கு இப்ப என் அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு, வாங்க நம்ம பப்ஸ சாப்பிடுவோம். இந்த ஆட்டத்திலேயே என் அம்மா வாங்கின அந்த 5 அடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு அதெல்லாம் தேவைதான். முன்னாடி பெரியவங்க ஆடிட்டாங்க, இப்போ சின்ன பிள்ளைங்களாம் ஆடிக்கிட்டு இருக்குங்க. நல்லா அழகா ஆடுதுங்க எல்லாம். அக்கா ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வாங்க, நாமளும் போய் ஒரு 4 ஸ்டெப் போட்டு வந்துருவோம். ஐயோ நான் வரலப்பா, நீயும் அர்ச்சனாவும் வேணா போங்க. நினைச்சா நீங்க இதை தான் சொல்லுவீங்கன்னு. அர்ச்சனாக்கா நீங்க வரீங்களா? ஆடலாம் தான், ஆனா ஓடுற பஸ்ல ஆடினா தலை சுத்தல் வந்துரும்டி. இப்ப ஜூஸ் வேற குடிக்கிறோமா, குடிச்ச ஜூஸ் எல்லாம் வேற வெளியே வந்துடும். அட என்னக்கா நீங்களும் இப்படி சொல்லிக்கிட்டு. சரி விடுங்க, நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு ரெசார்ட்ல ஆடிப்போம். இது பேச்சு. பேருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஜூஸு. சூப்பரா இல்ல? செம்மக்கா. ஏன் அர்ச்சனா, ஏன் பிரியா, மணிமேகலை மட்டும் இங்கே இருந்திருந்தா ஸ்நாக்ஸில் தான் கையை வச்சிருப்பாள்ல. பஸ்ஸில் ஏறினதுமே ஸ்நாக்ஸை கொடுங்கன்னு சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் யார் என்ன பண்ணுறான்னு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. அது என்னமோ கரெக்டு தான்க்கா. தீனி பண்டாரம் சோத்துல தானே ஃபர்ஸ்ட் கையை வைக்கும். அது வாங்கி வச்ச பொருளை விடுங்கக்கா. போகிற வழியில் எதனா சாப்பிட்ற பொருளை பார்த்தா சும்மா விடுமா அது? வண்டியை நிறுத்தி அது எனக்கு வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சி இறங்கி ஓடி போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடும். சரியான குடைச்சல் கேஸுக்கா அது. ஆமாம்மா, சும்மா ரோட்டு கடையில் யாராவது மாங்காய் வச்சுருந்தா கூட அது எனக்கு வேணும்னு வாங்கி சாப்பிடுவா. ஆனால் அவள் இல்லாததும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குல்ல. இருந்தாலும் தொல்லை தான். அவளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாண்டி அர்ச்சனா. அவள் பாட்டுன்னு ஒரு ஓரமாக உட்காந்துருப்பா. இந்த பேர் மனு அங்கே தனியாக உட்காந்துருக்கான். பார்க்குறதுக்கே சங்கடமாக இருக்குது. அவள் வந்திருந்தாலும் மனு தனியாக தான்க்கா உட்காந்துருப்பான். நீங்கள் வேற. இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் தாண்டிட்டாலே வீட்டோட பிரச்சனையெல்லாம் மறந்துடும்லடி. இந்த பஸ்ஸில் இப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுறப்ப மனசெல்லாம் லேஸ் ஆயிரும். 2 பேரும் பேசிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும்ல. அதை சொல்கிறேன் நான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு தான்க்கா. மணிமேகலை விஷயத்தில் அப்படியெல்லாம் நடக்காது. இப்போ மட்டும் அவன் மனோ கூட உட்காந்துருந்தான்னு வைங்க, இங்கே வந்து புது புது பிரச்சனையெல்லாம் உருவாக்கியிருப்பா. மனோ கிட்டலாம் சண்டை போட மாட்டா, நம்ம கிட்டலாம் தான் பஞ்சாயத்தை அழிச்சிருப்பா. என்னமோ அர்ச்சனா, அந்த குட்டியை அங்கே விட்டுட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அட ஃப்ரீயாக விடுங்கக்கா, அவன் மட்டும் நாங்கள் தனியாக இருக்கா. அதான் அத்தை மாமன்னு எல்லாரும் கூட இருக்காங்களே, அப்புறம் என்ன.
அதுவும் சரிதான். ஆனா பிரியா, நம்ம கிளம்புறப்ப அவ கண்டிப்பா எதனா குட்டி பஞ்சாயத்தை இழுப்பான்னு நினைச்சேன்டி. ஆனா அவ எந்த பிரச்சனையும் பண்ணல, சைலண்டா இருந்துட்டா. அட ஆமாக்கா, நானே அதை தான் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியோ மூக்கு சிந்தி அழுவோன்னு நினைச்சேன். எல்லார்கிட்டயும் போயிட்டு என்ன விட்டுட்டு போறீங்களா, என்ன விட்டுட்டு போறீங்களான்னு கேட்கும்னு நினைச்சேன். ஆனா அமைதியா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கான அறிகுறியா எடுத்துக்கலாமா, இல்லை இதுக்கு பின்னாடி எதனா ஆப்பு இருக்குமாடி? ஆப்பு இருக்குமா பூப்பு இருக்குமானெல்லாம் எனக்கு தெரிலக்கா. ஆனா அது மாறிடுச்சுன்னா நல்லது, அது வாழ்க்கைக்கு நல்லது, அவ்வளவுதான். அது சரி. அங்க பாத்தியா? எங்கக்கா? 2 சீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க பாரு, அவங்கள தான் சொன்னேன். இவங்களுக்கு என்னக்கா இப்போ? இல்ல, ஒரு பக்கம் எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் மட்டும் பாருடி, அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு, அப்படியே ஒருத்தர் ரசிச்சுக்கிட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு பழக்கமா போயிடுச்சுக்கா. விடுங்கடி, சும்மா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகள் வேற, அவங்களுக்குள்ளேயும் இருக்கும்ல நிறைய, பேசிக்கிட்டோம். ஆனா பேச மட்டும்தான் முடியும். பாயிண்ட்டுக்கா. நிஜத்தை தானடி சொன்னேன். இவங்க என்னதான் ஆசாசியா பேசிக்கிட்டாலும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைச்சாலும் ஒண்ணுத்தையும் பண்ண முடியாது. அர்ச்சனா சும்மா இருடி. சிரிப்பு சத்தத்தை கேட்டிங்களா? நம்மள தான் கலாய்க்குது அந்த குரூப்பு. எதை வச்சு அப்படி சொல்ற? நம்ம தானே அங்கே முன்னாடி உட்காந்துருக்கோம், இங்க அதனால தான் சொல்கிறான். நம்ம உட்காந்துருக்கோங்கிறதுக்காகலாம் நம்மளை கலாய்ப்பாங்களா என்ன? சரி, அப்படியே கலாய்ச்சிட்டு போட்டு மீடி, உனக்கு என்ன? எனக்கு என்னவா, எனக்கும் அவங்களும் திருப்பி கலாய்க்கணும் போல இருக்கு. நீங்கள் வரீங்களா? நம்ம 2 பேரும் அவங்கள எட்டி பார்த்து கலாய்ப்போம். எட்டி பார்த்து கலாய்க்கணுமா? சீட்ல இருந்து அப்படியே பொறுமையா தலையை எட்டி பார்த்து அவங்கள கலாய்க்கிற மாதிரி எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு உட்காந்துடணும். இங்க பாரு நந்தினி, அதெல்லாம் செய்யக்கூடாது, வேணாம். அதுவும் இல்லாம கலாய்க்கிறதுக்கு நீ யாரை கூப்பிடுற பத்தியா? அதானே, நீங்களாம் வந்துருவீங்களா என்ன? இதே மணி இருந்துருதா? என்ன ஒன்றும் இல்லை, உன் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ற போல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப் அவளை விட்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ண தானே செய்வேன். ஏன் நீங்கள் மிஸ் பண்ணலையா அவளை? உங்கள் தங்கச்சி தானே அவ. நான்லாம் மிஸ் பண்ணல, ஒரு வேலை இல்லை பாரு. ஏன் சந்தோஷ் இப்படி பேசுறீங்க? இல்லை அவ்வளோ கல்லஞ்சக்காரன் ஆயிட்டீங்களா என்ன நீங்கள்? நீ எப்படி வேணாலும் வச்சுக்க மாட்டாயே, ஆனா அவ இப்ப தனியா இருக்கா. அவளுக்கான தண்டனையை அவ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல ஐயோ அம்மான்னு நீங்களாம் சொல்றதும், இல்ல நீ மிஸ் பண்றேன்னு சொல்றதும், இதெல்லாம் நல்லாவே இல்லை சுத்தமா. இப்போ இதை சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போ? எனக்கு ஒன்றும் ஆகலை, என்கிட்ட அதை பத்தி கேட்காது, அவ்வளவுதான். நான் யாரோ 3வது மனுஷியை பத்தி பேசுற மாதிரி இல்லை, நீங்க என்கிட்ட இப்படி பேசுறீங்க. ஆரம்பிச்சிருச்சு, விடு, அது வழக்கம் தானே. 3வது மனுஷியோ 4வது மனுஷியோ அவளை பத்தி பேசாத, அவ்வளவுதான். சரி பேசல, விடுங்க. ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருந்தா வீட்லயே இருந்திருக்கலாம்ல நீ. பேச்சை விடுங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு இப்போ நீங்க ஆரம்பிக்கிறீங்க? சாரி. போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. சாரிடி, உங்ககிட்ட தானடி பேசுறேன், திமிரு பிடிச்சவளே, திரும்பிடிங்க. முடியாது, போயா. நந்தினி மேடம், என்ன? பஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவாங்க. போகிற வழியில் ஸ்பீட் பிரேக்கர்லாம் வரும். அப்புறம் நீ என்ன எதுவும் சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வரீங்க இப்போ? அதுவா, பஸ் மூவ் ஆகுறப்ப ஸ்பீட் பிரேக் வரும்ல. வரும் தான். அதான் அந்த டிரைவர் வேற டமால் டமால் வண்டியை போட்டு போட்டு இறக்கிட்டு இருக்கான் ஸ்பீட் பிரேக்கரில். அதுக்கு என்ன இப்போ? அது என்னன்னா, இனி போகிற வழியிலையும் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் வரும். பஸ் ஏறி இறங்கும், பஸ்ஸும் ஷேக் ஆகும், பஸ்ஸில் இருக்க நம்மளும் ஷேக் ஆகும். நீ வேற என் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்க, ஸோ வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். சந்தோஷ், உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான். இதில் என்னடி இருக்கு? நீ என் பொண்டாட்டி தானே. என்ன? ஒன்றும் இல்லை. இன்னொரு தடவை வாய் சொல்லிக்காது என்கிட்ட. ஏன் சொல்லிச்சா என்ன பண்ணுவீங்க? போகிற வழியில் ஸ்பீட் பிரேக்கர் நிறைய வரும். நீ வேற ஏன் இதே சொல்லிட்டு இருக்கா? அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணாத என்கிட்ட. அப்போ உங்ககிட்ட நான் என்னதாங்க பண்றது? பேசாம ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்களேன், இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாம்னு. அதெல்லாம் எதுக்கடி? ஒரு ஒரு விஷயத்தையும் நீ ஏன் பட்டு தெரிஞ்சுக்கோ. நீங்க திட்டிக்கிட்டே இருக்கணும், நான் திட்டு வாங்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? சேச்சா, அப்படிலாம் இல்லை. நான் என்னடி உன்னை நான் எப்பயே எருமனை திட்டிக்கிட்டு இருக்கேன்? ஸ்வீட்டை தானே பேசுகிறேன் உங்ககிட்ட. இப்போ தானே சொன்னேன். சந்தோஷ், இதெல்லாம் எனக்கு நேச்சுரலாகவே வரும் சந்தோஷ், இது எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது. சும்மா சொன்ன நந்தினி, நீ வாயை சுழிச்சுக்கோ, மூஞ்ச சுழிச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு எல்லாமே பிடிக்கும்டி. இன்ஃபேக்ட் நீ வாயை சுழிக்கிறப்பெல்லாம் எனக்கு உன்னை பிடிச்சி கிஸ் அடிக்கணும்னு தோணி இருக்கு தெரியுமா? எத்தனை முறை தோணி இருக்கு தெரியுமா? ஏங்க இப்படி கத்துனீங்க? ஐயோ, கேட்டுருச்சு போலயே, ஒரு ஆர்வத்தில் கத்திட்டேன்டி. அர்ச்சனாக்கா, இளஞ்சிட்டுகள் புஷ்பாக்கா சொன்ன மாதிரி ஆசாசியா பேசிக்கிறாங்கக்கா. போச்சுடா. விடுங்க சந்தோஷ். என்ன பிரியா, இளஞ்சிட்டுகள் தலைமறைவாயிடுச்சு போல. ஏய், எழுப்பி விடுறி, ஸ்பீட் பிரேக்கர் வந்துற போது. ஐயோ, அதையும் கேட்டுருச்சுங்க போலங்க. என் ஒட்டு மொத்த மானமும் போச்சுடி. சும்மா இருங்களேன்டி. எப்படி கிண்டல் பண்றலக்க பாரு, அமைதிரங்கடி. இனி வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுவீங்க? லவ் யூங்க. லவ் யூ டூங்க. என்னாச்சு என் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டிக்கு? ஏன் இப்படி அமைதியா இருக்கு? ஒன்னும் இல்லடி. இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த பப்ஸ் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே மூஞ்சி டல் ஆயிடுச்சு. நான் நார்மலா தாண்டி இருக்கேன், ஒன்னும் இல்ல. நீ நார்மலா இருந்தா எப்படி இருப்ப, சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்ப, டல்லா இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? நீ டல்லா தான் இருக்க.
ஒழுங்கா என்னன்னு சொல்லு. ஆமா எல்லாம் தெரியும் உனக்கு, சும்மா இருறி கொஞ்ச நேரம். என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? ஏன் காயத்ரி சும்மா என்ன நோண்டிக்கிட்டே இருக்க? நான் தான் ஒண்ணும் இல்லைங்கிறல்ல, சும்மா விடு. சரி, நான் ஒன்றும் கேட்கல, கையை விடு. முடியாது. ராகுலே, கையை விடுன்னு சொன்னேன். முடியாதுங்கிறல்ல. நீ கையை விடலன்னா நான் கையை தட்டி விட்டுட்டு போவேன்டா. முடிஞ்சா பண்ணு. ராகுலே, பைத்தியமாட நீ, கையை விடுறா, வலிக்குதுடா எனக்கு. வலிக்கிட்டோம், என் கையை தட்டி விட்டுட்டு போவேன்னு சொன்னல. பைத்தியம் எதனா பிடிச்சிருச்சா உனக்கு? கையை விடுறா. முடியாதுங்கிறல்ல, மூடிக்கிட்டு தான் உட்காராங்க. நீ ரொம்ப இரிட்டேட் பண்ற ராகுலே. அப்படி தாண்டி பண்ணுவேன். என்ன எதுக்கு நீ நோண்டி நோண்டி கேள்வி கேட்டே இப்போ? பின்ன நீ உன் மூஞ்ச குரங்க மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, கேட்க தானே செய்வேன் நானு. செம்ம. உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கா. ஏய் சும்மா இருக்க முடியாத உன்னால? பைத்தியம் பிடிச்சிருச்சு உனக்கு. ச்சே. தேவையில்லாம பேசாதனா? ராகுலே, கை உண்மையிலே வலிக்குது ராகுலே. நீ போட்டு எதுக்கடா இப்படி அழுத்திக்கிட்டு இருக்கா? என்ன ஏதோ சொல்லாதடி. சரி, ஒன்னும் சொல்லல, நீ அதை எடுத்து சாப்பிடு. இருக்கட்டும், அப்புறம் சாப்பிடுறேன். சரி, எனக்காச்சும் எடுத்து கொடு. நீயும் அப்புறமா சாப்பிடு. நீ மணியை மிஸ் பண்றல்ல? எரும மாடு, கையை நசுக்காதரா, வலிக்குதுடா பண்ணி. நீ எதுக்கு இப்ப நான் மணியை மிஸ் பண்றேன்னு சொன்ன? ஏன்னா அதானே உண்மை. இந்த பப்ஸை எடுத்துட்டு வந்ததுல இருந்து நீ அப்செட் ஆயிட்ட. நீயும் மணியும் இந்த இடத்துல எவ்வளோலாம் சண்டை போட்டிருப்பீங்க. இதே பஸ்ல இந்த மாதிரி ட்ரிப்புக்கெல்லாம் முன்னாடி போறப்ப இந்த ஸ்நாக் ஐட்டம்க்கெல்லாம் எவ்வளோ சண்டை போட்டிருக்கீங்க. இந்த பப்ஸுக்கு எவ்வளோ சண்டை போட்டிருக்கீங்க. இந்த ஜூஸுக்கு எவ்வளோ சண்டை போட்டிருக்கீங்க. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துருச்சு. மணி இப்போ இங்க இருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதனால தானே இப்படி அப்செட் ஆகி உட்காந்துருக்க. உண்மை தானே நான் சொல்றது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் பேசாத. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப வேற என்ன டேஷுக்கு நீ மூஞ்சி எப்படி வச்சிருக்க? டேய் வலிக்குதுடா எரும மாடி, எதுக்கிட்ட அப்படி கையை பிடிச்சி நசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா நான் அக்கா கிட்ட போய் சொல்லுவேன் சொல்லிட்டேன். யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு போ. நீ பண்றதெல்லாம் நல்லா இல்ல ராகுலே, சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் அமைதியா விட்டா நான் பாட்டு அமைதியா இருப்பேன். சும்மா என்ன சைக்கோ பைத்தியம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ. எனக்கு இதுதான் டென்ஷன் ஆகுது இப்ப. நீ ஏன் இப்படி உம்முன்னு இருக்கன்னு தானே நான் கேட்டேன். உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குடா. வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மணி என்கிட்ட பேசினான். என்ன சொன்னா? அவகிட்ட பேச சொல்லி கேட்டா. சரி, அதுக்கா நீ அப்செட்டா இருக்க? இல்லடி, நான் அப்செட்டாவே இல்லடி. முதல்ல சும்மா நீ அதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காத. அதுதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி சரி, கோவப்படாத, சொல்லு என்ன விஷயம்னு. அவளை நான் ஒதுக்கி வைக்கிறது அவளுக்கு கஷ்டமா இருக்குதான். வீட்டில் அம்மா அப்பாலேருந்து இதோ அவள் புருஷன் முன்னாடி உட்காந்துக்கிறானே, அவன்லேருந்து எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறது கூட அவளுக்கு பிரச்சனையா இல்லையா. நான் ஒதுக்கி வைக்கிறது அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சது, அவள் எனக்கு எந்த தப்புமே செஞ்சது இல்லையா, என்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு அவன் நினச்சதும் இல்லையா. அப்படின்னு நினச்சாலும் அதை செய்ய மாட்டாளாம். அப்படி இப்படின்னு அழுந்து விட்டுக்கிட்டு இருந்தா. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஆமா ஆமா, உன்னை மட்டும் கஷ்டப்படுத்த மாட்டான். ஏன்னா நீ ஸ்பெஷல்ல. செவிலியும் அடிச்சிருவேன் என்ன விருப்பத்தினா. உண்மையா சொன்னா எரியுமே உனக்கு. வேணாம். அப்படி தாண்டா பேசுவேன். என்ன பண்ணுவேன்? கையை பிடிச்சி நசுக்குவேன், இல்லை போட்டு அடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வயசுலேருந்து அவள் கூட நாங்களும் தான் ஃப்ரெண்டாக இருக்கோம். ஆனால் எங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கா, என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கா, நந்தினி எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கா, வீட்டில் இருக்கிற அவ்வளோ பெரிய கஷ்டப்படுத்திருக்கா. ஆனால் உன்னை மட்டும் அவள் கஷ்டப்படுத்த மாட்டாளாம், நினைக்கவும் மாட்டாளாம். எரிச்சலாக இருக்கு எனக்கு. நீங்களாம் நான் அவ கூட வளர்ந்தீங்க, அதனால தான் அவள் அப்படி சொன்னான். சந்தோஷனை கூட தான் அதே வீட்டில் வளர்ந்தாரு. ஏன் சந்தோஷன் என்ன கஷ்டப்படுத்தலையா? அவ கேட்குறல்ல, பதில் சொல்லு. உங்க கூட தானே சந்தோஷன்னு வளர்ந்தாரு. அப்போ சந்தோஷன் என்ன மட்டும் ஏன் கஷ்டப்படுத்துறா? அவர் வாழ்க்கையே கெடுத்தால அவ. அவருக்கு இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்கணும்ல நந்தினியோட, நடக்காம போச்சுல்ல. சொல்லு, பதில் சொல்லு. ஏன் நீ என்கிட்ட கேட்டா? அவகிட்டயே போய் கேளு. இதில் அவகிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்கள் 2 பேரும் ஒரே வயிற்றுல பிறக்கலன்னாலும் கிட்டத்தட்ட ஒன்றா பிறந்த மாதிரி தானே. என்னத்த சொல்கிறது, உன் மேலே அவளுக்கு தனிப்பட்ட பாசம், அவ்வளோதான். என் மேலே பாசம் வச்சிருக்காங்கிறதுக்காக அவள் பண்ணுற தப்பையெல்லாம் நான் பொறுத்துட்டு போக முடியுமா? என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான் அவள். அது எல்லாத்தையும் நான் சகிச்சுக்க முடியுமா என்ன? யாரும் உன்னை இப்போ சகிச்சுக்கோன்னு சொல்லலையே. அவள் சொல்கிறாள்ல. எரும மாடு, அதுக்கு எதுக்கடா என்ன நசுக்குற நீ? சீ, சாரிடி. கையை விடு எருமை. சூப்பர். எப்படி சிரிச்சுன்னு இருக்கிறாரு பெரியவர் புது பொண்டாட்டியை வீட்டில் விட்டுட்டு. மனோஜ் அண்ணா சந்தோஷமா இருக்கணும், நந்தினி சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷ் அண்ணா சந்தோஷமா இருக்கணும்னு வாய்க்கிழியே பேசினது நீதான். மணி வீட்லயே இருக்கட்டும்னு சொன்னதும் நீதான். அப்புறம் என்ன மயிருக்கடா இங்க வந்து தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? காயத்ரியே, செருப்பு பிஞ்சுக்க சொல்லிட்டேன். ஐயோ சாரிடி. தெளிஞ்சிருச்சு போல, கையை விடு. சாரிடி. விடு கைய. சாரிடி. ஷோ, சைக்கோவெல்லாம் புருஷனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டேன். நந்தினி வேற இப்போ சிங்கிளாக இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆகி தொலைஞ்சிட்டா. இல்லைன்னா அவள் பக்கத்துலேயாவது உட்காந்துருப்பேன். ஷோ, என் கூடவே உட்காருடி. என் சல்லும்ல பப்ஸும் ஜூஸும் சாப்பிடலாமா? சரி எடு. என் சல்ல குட்டி, என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். ஒரு கிசு கூட. உனக்கு என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதாடா? ரொம்ப அறிவாளியா, ரொம்ப அழகா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப அழகான ஃபிகரா இருக்கு. எருமாடு குரங்கு பைத்தியம், உனக்கு உண்மையிலே பைத்தியம் போட்டுச்சிருச்சுடா. அவளை வீட்டில் விட்டுட்டு வந்தது உனக்கு இப்போ மனசுக்கு உறுத்தலா இருக்கு, அதானே பைத்தியக்காரா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ என்ன திட்டணுமோ என்ன திட்டிக்கோ, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. சே, ஏன் தான் இப்படி இருக்கியோ நீ?
செம்ம. இவர் ஃபோனை பார்த்து தான் சிரிச்சுன்னு இருக்கிறாரா இல்லை நம்ம போடுற சண்டையை பார்த்து சிரிச்சுன்னு இருக்கிறாரான்னு கூட தெரிய மாட்டேங்குது. யோ சிமெண்ட் மண்டா. டே லூசு வாய முடுறா, அவர் ஃபோனை பார்த்து தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. மூவி போயிட்டு இருக்குடா. சரி சரிடி சொல்ல நம்ம பப்ஸ் சாப்பிடலாமா? எடு குரங்க எடு, தயவு செஞ்சு என் கையை விட்டுட்டு எடு. அதான் இன்னொரு கை இருக்குல்ல, அதில் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா எனக்கு உன்னை தெரியுமா? ஆமா. இத்தனை வருஷத்துல எனக்கு இன்னைக்குதான் உன்னை பார்த்தா பயமா இருக்கு. ஏன்டி அப்படி சொல்ற? கவிப்பை பார்த்துட்டுனாலே பயந்து போயிட வேண்டி. நானு என்ன பார்த்து பயப்படுறாங்கறா? ஏன்னா நீ கொஞ்ச நேரமா நீயாவே இல்ல. விடுறி, அதை பத்தி பேசாத. அது நான் வேற ஒரு ஜோன்ல இருந்தேன். விடு, நான் இனிமேல் அதை பத்தி நான் ஏதோ யோசிக்க மாட்டேன். சரியா? விடு. சரி இப்போ வாச்சு எடு, இந்த பப்ஸை சாப்பிடலாம். ஆனா கையை விட்டுட்டு எடுறா. சரி சரி. நீ இருக்கிய என் சொல்லு குட்டி. மென்டலு. மென்டல் ஆயிடுவோம் போல இருக்குது சீக்கிரமா. ஃப்ரெண்ட்ஷிப் கஷ்டப்படுத்துதுரி. எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதானே. சரிடி என் சொல்ல குட்டியா. வேற லெவலு. மனுஷன் ரொம்ப நாளா சிரிக்காம இருந்திருப்பாரு போல இருக்குது. இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது சரி, அவளை கட்டினதுக்கு அப்புறம் இவருக்கு எங்க சந்தோஷம் கிடைச்சிருக்கும் சிரிக்கிறதுக்கு. இன்னைக்காச்சும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கட்டும். அடே ராகுலே, இங்க தான் தங்க போறோமா நம்ம? ஆமா டார்லிங், நீ முதல்ல போட்டோக்கு போச கூட. குடுக்குறேன். ஸ்விம்மிங் பூல் இருக்குமாடா இது உள்ள? இருக்கு கேள்விய. அது சரி, ஸ்விம்மிங் பூல் இல்லன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பேன். ஆமா, இந்த அம்மா பெரிய நீச்சல் ராணி இல்ல, ஸ்விம்மிங் பூல் இல்லன்னா வரமாட்டாங்க. விடுங்க ஆண்டி, கேள்விய நல்ல ஸ்விம்மிங் சூட் எல்லாம் வாங்கி கொடுத்து தண்ணியில குளிக்க விட்டுருவோம் இன்னைக்கு. குணா போட்டோ எடுங்க குணா. அதுக்குள்ள ரீச் ஆயிட்டாங்க போல இருக்கு. இந்த ரெசார்ட்ல தான் தங்க போறாங்க போல. இந்த ரெசார்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபோட்டோல எல்லாருமே ரொம்ப அழகா இருக்காங்க, சிரிச்ச முகமா இருக்காங்க. என்னை மிஸ் பண்ண ஃபீலிங் யாருக்கும் இல்லை போல இருக்கு. அந்த அளவுக்கு ஆயிட்டேன் நான். மனோஜ் எப்படி சிரிக்கிறாரு பாரு, ரொம்ப அழகா இருக்கு இவர் அப்படி பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி இவர் சிரிச்சு நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் எல்லாரும் என்னை விட்டுட்டு போனீங்க? ஏன் தான் எல்லாரும் இப்படி பண்றீங்களோ தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சும்மா சும்மா அங்கங்க உட்காந்து மூக்க சிந்தினுது. அடியே நாத்த, எதுக்கு இப்படி இங்க உட்காந்துன்னு இருக்கிற? இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயில் இப்படிக்கா வந்துரும்ல, வா உள்ள. பரவாயில்ல, நான் வெயிலே உட்காந்துக்கிறேன், வான்னு சொன்னேன். சரி வரேன், சும்மா சும்மா திட்டின்னு இருக்காதீங்க என்ன. ஏய், நான் என்னடி திட்டினேன் உன்னை? மூஞ்ச பாறதுக்கு நல்லா எப்ப பாரு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்குது. ஏன்னு வா. என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் திட்டுறதுக்கு யாருக்கும் எங்க மனசு வரல, வாய் வரல. ஆனா என்ன மட்டும் திட்டுறதுக்கு வராங்க. நான் பாட்டு மூலையில தானே உட்காந்துக்கிறேன். உட்காந்துட்டு போறேனே. ஏந்து வரியா இல்ல பூத்துட்டு கட்டிக்கிட்டா? வேணாம் அதை வரேன். எதையும் சொல்ல முடியலையே வாயை விட்டு இந்த வீட்டுல.